வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்ந்த மாநில அரசு ஊழியர்களுக்கும் அதே போல் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் என்ன பென்ஷன் ரூல்ஸில் வந்து வேறுபாடு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னவா இருக்குதுன்றதை பற்றியும் நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதிகப்படியாக டிஃபென்ஸ் பென்ஷன் பற்றி பேசுறதுனால நம்ம வந்து இங்கே டிஃபென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பென்ஷனருக்குமே பொருந்தும். ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸுக்குன்னே தனியாக வந்து கொடுக்குறது, அதை வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். டிஃபென்ஸுக்கு எது கிடைக்கும், அதே போல் டிஃபென்ஸ் சார்ந்த சிவில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படி கிடைக்கும், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ முதல்ல இங்கே நம்ம வந்து டிஃபென்ஸ் பென்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கும் பொருந்தும், அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சார்ந்த சிவில் எம்ப்ளாயீஸ்க்கும் பொருந்தும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்ந்த பென்ஷனருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓஆர்ஓபி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ குறிப்பாக இது வந்து டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் கிடைக்குதே தவிர டிஃபென்ஸ் சார்ந்த சிவில் எம்ப்ளாயீஸ்க்கும் அதே போல் டிஃபென்ஸ் இல்லாத மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இது வந்து கிடைக்கிறது இல்லை. ஒன்லி டிஃபென்ஸுக்கு மட்டும்தான், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஸோ இது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட பென்ஷன் ரிவிஷன் வந்து கிடைக்கும். ஓஆர்ஓபி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து கிடைக்கும். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2014 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 1 ஜூலை 2019 அதே போல் 1 ஜூலை 2024 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து ஓஆர்ஓபி வந்து ரிவிஷன் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் பே கமிஷனும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு வந்து ஆகும். ஸோ இந்த பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குமே இது வந்து பொருந்தும். டிஃபென்ஸ் சார்ந்த சிவில் எம்ப்ளாயீஸ் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கே நம்ம வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லும்போது பென்ஷனருக்குமே அது வந்து பொருந்தும். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இருக்கானாக்கா இல்லை. ஸோ இந்த ஓஆர்ஓபி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனருக்கும் சரி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி ஓஆர்ஓபின்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச சர்வீஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணாக்கா குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அவங்களோட பென்ஷன் எலிஜிபிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 30 வருஷம் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும், பென்ஷனோட ஃபுல் பெனிஃபிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் பண்ணாலே அதுக்கப்புறம் நீங்கள் விஆர்எஸ் வந்தாலுமே அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து 10 வருஷம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அந்த 10 வருஷம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு விஆர்எஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் விகிதாச்சார அடிப்படையில் உங்களுக்கு வந்து பென்ஷன் கேல்குலேஷன் வந்து கிடைக்கும். அந்த பென்ஷனோட முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்குமானாக்கா அங்கே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதனால் இங்கே 15 வருஷம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பென்ஷன். இந்த டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி பொறுத்த வரைக்கும், அதாவது டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கேட்டகரியில் வந்து கொண்டு வராங்க. அதாவது வார்லேயோ இல்லை அதை ஒத்தி இருக்கிற மற்ற ஆப்ரேஷன்ஸ்லேயும் அவங்களுக்கு வந்து ஏதாவது அடிப்படுது இல்லை வேறு எதனா ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பர்சன்டேஜ் அடிப்படையில் எத்தனை பர்சன்ட் வந்து அவங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து அவங்க போர்டு அவுட் ஆனாலும் சரி இல்லை மற்ற இன்வேலிட் அவுட் மூலியமாகவோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவுட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது வந்து நம்ம நிறைய வந்து தேடி பார்த்தோம், ஆனால் எனக்கு சரியான டேட்டா வந்து கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து 2 விதமான இந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40% வந்து இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 1000 ரூபாயும் இது வந்து மாநில அரசு கொடுக்குறது. 80% மேலே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் வந்து இது இந்திரா காந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லேருந்து இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா வந்து ஒரு சில நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு யாராவது டிசபிலிட்டி பென்ஷன் வாங்குகிற
மாநில அரசு சார்ந்த டிசபிலிட்டி பென்ஷன் வாங்குகிற பென்ஷனர் யாராவது நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பகிருங்க. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டி பென்ஷன் மாநில அரசு சார்ந்த ஊழியர் வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸ் பென்ஷன் ப்ளஸ் டிசபிலிட்டி வாங்குனீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வந்து பகிர்ந்தீங்கன்னாக்கா அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி வந்து என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் எல்லாருக்குமே வந்து சேமாக தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே இதில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அரசு ஊழியர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இறந்து எவ்வளோ காலம் வரைக்கும் அவரு வாங்கின பென்ஷனு அந்த முழு பென்ஷனே அவங்களோட குடும்பத்தை சார்ந்த அடுத்த பென்ஷனருக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இறந்து 7 வருஷம் அப்படி இல்லைன்னா அவரோட வயசு வந்து 67 வயசு முடிகிற வரைக்கும். இது வந்து 1998க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு தான் 67 வயசு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 65 வயசு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்து 7 வருஷம் இல்லைன்னா அவரோட வயசு வந்து 65. ஸோ இங்கே வந்து 67 வயசு வந்து இவங்க இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, 65லே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸாக இருந்து நீங்கள் இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு அடுத்து ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது அவர் இறந்து 7 வருஷம் இல்லைனா அவரோட வயசு வந்து 65 முடிகிற வரைக்கும். இன்கேஸ் இவர் வந்து 60 வயசுலேயே வந்து இறந்துடுறாரு அப்படின்ற பட்சத்தில் 5 வருடம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து தவறாக வந்து பதிவு பண்ணியிருந்தோம், அதை வந்து இங்கே வந்து திருத்திக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸில் ஒரு எம்ப்ளாயி இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்குது, அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஃபேமிலி பென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து மினிமம் இவ்வளோ லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற அந்த கண்டிஷன் கிடையாது. இவர் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிட்டாரு, என்ரோல்மெண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள சார்ந்தவங்களுக்கு பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது குறிப்பிட்ட அளவில் வந்து எந்த சிச்சுவேஷனில் அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து அமையும். இது வந்து வார்லேயோ இல்லை ஆப்ரேஷன்லையோ இறந்துறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும், இல்லை லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். இதுவே வேறு மாதிரி ஏதாவது சூசைட் மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த என்ஹான்ஸ் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க வந்து நார்மலாக கூட மாறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது அவங்க எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் அவங்களோட டெத்து நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜாபும் கொடுக்கறதுக்காக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இது மூலமா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே கிடைக்காததாக இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்விடோவாக இருக்காங்களோ, பார்விடோனாக்கா நம்ம குறிப்பிட்டு வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதே போல் லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவர் வந்து ஆப்ரேஷன்லையோ இல்லை ஆப்ரேஷன் சம்மந்தமான டாஸ்க்லையோ போர் சம்மந்தமான நடவடிக்கையில் வந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னுமே வேலைவாய்ப்பு கொடுக்காம அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க இறக்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனாலுமே இங்கே வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து ஒன்று உருவாக்கிட்டு அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இவங்களுமே வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அதாவது இங்கே இறந்தாலும் சரி இங்கே இறந்தாலும் சரி அந்த ஜென்ரல் கேட்டகரி அடிப்படையில் இவங்களுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி போட்டுட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வேலைவாய்ப்பு வந்து கிடைக்காததாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு ஊழியர் வந்து இறக்கிறதும் இந்த அரசு ஊழியர் வந்து இறக்கிறதும் ஒன்றான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. உயிர்ன்றது வந்து ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து நம்ம இங்கே வேறுபடுத்தலை. ஆனால் எதற்காக எந்த சிச்சுவேஷனில் எதனால் அவர் வந்து உயிர் விட்டார் அப்படின்ற அந்த நோக்கத்தை வந்து நம்ம இங்கே வந்து ஆலோசிக்கணும். ஏன்னா இங்கே வந்து யாருமே வாலண்டரியாக போயிட்டு அவரோட உயிரை வந்து விட போகிறதில்ல. யாருக்காக உயிர் விட்டார், எதனால் உயிர் விட்டார் அப்படின்ற அந்த கருத்தில் கொண்டு இங்கே இந்த ஜென்ரல் கேட்டகரியை வந்து எடுத்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன்
சோல்ஜர் போர்டு த்ரூவில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் இவங்களுக்கு எடுத்தாலே இவங்களுக்கான சரியான அந்த என்ன வந்து கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து மாநில அரசு வந்து வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அவங்களுக்கு கிடைக்காத நிறைய பேர் வந்து இன்றைக்கி டேட்லையுமே இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த படை வீரர்களும் 10 கோரிக்கைகளும் வந்து அவங்க நம்ம பேசும்போது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாச்சு. அதில் வந்து ஏற்கனவே விடோவாக இருக்கிறவங்க இன்றைக்கி டேட்டில் வேலை வாங்காதவங்க 2 பேர் வந்து அந்த 10 பேர் கலந்துட்டு ஜூம் மீட்டிங்லேயே வந்து பேசி அவங்களோட பிரச்சனையை வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் மாநில அரசு என்ன வந்து வெல்ஃபேரை வந்து அவங்க சொல்கிறாங்களோ அதை சரியான முறையில் வந்து அமல்படுத்தினாலே இங்கே வந்து பாதி பேருக்கான அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதை வந்து அமல்படுத்துகிறாங்களா, அந்த அமல்படுத்துகிற முறையில் அந்த பயனாளி வந்து பயனடைகிறாங்க அப்படின்ற பொறுத்து தான் எல்லா விஷயமே இங்கே வந்து அடங்குது. ஸோ இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில அரசு ஊழியருக்கும் அதே போல் மத்திய அரசு குறிப்பாக டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன முறையில் அந்த அரசு ஊழியர் வந்து பயனடையலாம் அப்படின்றத பற்றி விளக்குறதுக்கு அந்த வீடியோ வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதே போல் இது வரைக்கும் யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அது அவங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கும் சரி அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.